ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களோடு சேர்த்து தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி மற்றும் திருமலையில் பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்கு என்கிற தகவல்களையும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி, இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கொடுத்ததில்ல. SSD டோக்கன்ஸ் நேற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 5:40 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் நேற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை 8 மணி வரைக்கும் கிடைத்தது. கீழ் திருப்பதியில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விடுமுறை இருப்பதை முன்னிட்டு இன்று இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால மதியம் 2:15 மணி தொடங்கி இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ் திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 2:15 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 2:15 மணி தொடங்கி கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா மாலை 5 மணிக்கே SSD டோக்கன்ஸ் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் திவ்ய தரிசன டோக்கன்கள் மாலை 5:30 மணிக்கு முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி மதியம் திறந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்கும் இதே போல கூட்டம் இருந்தால் மதியம் 2 மணிக்கே டோக்கன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இந்த டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு காலையில் 9 மணியிலிருந்தே எல்லா கவுண்டர் முன்னாடியும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய நேரமானது அன்றைய நாள் பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடக்கூடிய காரணத்தினால் நாளையும் பக்தர்கள் கூட்டம் இதே போல அதிகமாக இருந்தால், அதாவது இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் இன்று கொடுத்தது போலவே நாளையும் மதியம் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதியம் 1 மணி தொடங்கி மாலை 4 மணிக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் இந்த இலவச டோக்கன்கள் நாளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த இலவச டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய பக்தர்கள் நாளை காலை 10 மணிக்கே இந்த டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் வெயிட் பண்ணீங்கன்னா கியூ ஓப்பன் ஆனதும் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி நாளை மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் வாங்கிக்கலாம். அடுத்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய எல்லா கியூகளும் நாராயணகிரி ஷெட்ஸ் மற்றும் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸும் ஃபுல்லாகி இருக்கக்கூடிய காரணத்தினால இனி இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ண வேண்டாம். நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணலாம் என்று திருமலையில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 முதல் 24 மணி நேரம் ஆனதாக TTD குறிப்பிட்டிருந்தாங்க. இதே சூழ்நிலை நாளையும் நாளை மறுநாளும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 24 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய காரணத்தினால அதற்கேற்றாற்போல நீங்கள் பிளான் பண்ணி டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய 2 பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ஒரே தரிசன கியூ மூலமாக தான் இந்த 2 டோக்கன் வாங்கக்கூடிய பக்தர்கள் தரிசனத்திற்காக போவாங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த இடத்திற்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நாம் போகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ பொதுவாக SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் ஆரம்பமாகும். ஆனால் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சிலாத்தோரணத்தில் இருந்தே கியூ ஆரம்பமாகுது. அதனால் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸில் நீங்கள் ஏறும்போது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ தற்சமயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய பக்தர்கள் திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு பாருங்கள்.
நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்தில் நம்ம கியூ ஜாயின் பண்ணணும், கியூ எந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகுது, தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் திருமலை முழுவதுமே இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த இலவச டோக்கன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்ரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்கும் தனித்தனி கியூ இருக்குது. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துலேயே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த இலவச டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு பக்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்கணும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று அவங்களுக்கு இந்த இலவச டோக்கன்கள் வாங்கி தர முடியாது. இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவுமே நம்முடைய டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த காரணத்தினாலேயே டோக்கன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன் வாங்க முடியும். இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், வயதானவர்கள் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. அலிப்ரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்ரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்கள் கொடுப்பது கிடையாது. அலிப்ரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்ரி வழியாக நடந்து போகலாம். அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கன்களோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த டோக்கனும் இல்லை, தரிசன டிக்கெட் இல்லை என்றாலுமே இந்த 2 நடைவழிப்பாதை வழியாக நீங்கள் நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட பெருமாள் தரிசனத்திற்காக நாம் போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அலிப்ரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாகவோ நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை 1250வது படியில் மறக்காமல் ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். தற்சமயம் டிடிடி ரூம்ஸ் வாங்குவதற்கும் இலவச லாக்கர்ஸ் வாங்குவதற்கும் திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் டிடிடி ரூம்ஸ் தேவைப்பட்டால் தினமுமே டிடிடி ரூம்ஸ் திருப்பதி மற்றும் திருமலையில் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் டிடிடி ரூம்ஸ் வாங்குவதற்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும் தினமும் காலையில் 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. இந்த ரூம் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு சாஃப்ட் காப்பீஸ் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டும்தான் டிடிடி நமக்கு ரூம் கொடுப்பாங்க. தனி ஒரு நபருக்கு எந்த லொக்கேஷன்லையுமே டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. தனி ஒரு நபராக போகக்கூடியவர்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு டிடிடி ரூம்ஸ் கிடைக்கலனாலோ கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்திலையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் இலவச லாக்கர்ஸ் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே இலவச அன்னப்பிரசாதமும் கொடுக்குறாங்க. இந்த 2 இடங்கள்லையும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் PAC 1, 2, 3, 5 என்று 4 கட்டிடங்களில் இலவச லாக்கர்ஸ், இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் மற்றும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் கிடையாது. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும்
டோக்கன் வாங்கியோ நேரடி சர்வ தரிசனமோ அல்லது டிக்கெட் வாங்கி போகக்கூடிய எந்த தரிசன கியூவாக இருந்தாலும் திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா தரிசன கியூலையும் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நம்முடைய பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் டெபாசிட் பண்ணுறாங்க என்று அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். அங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அதற்கு சைன் போர்ட்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த இடத்திற்கு யார் பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அதே நபர் இந்த PAC 4 பில்டிங்குக்கு போய் மறுபடியும் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கு கியூ ஜாயின் பண்ண பிறகு வெயிட்டிங் ஹால்ஸ் தாண்டி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் உள்ளே போன பிறகு உங்களுக்குமே ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. இந்த பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒருத்தருக்கு 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எந்த டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை, கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தரிசனமும் பார்க்கல, லட்டு பிரசாதம் மட்டும் தேவைப்படுது, எங்கேயாவது கிடைக்குமானா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்சிமம் 2 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. அதற்கு நாம் 100 ரூபாய் பே பண்ணணும். இதற்கென்று தனி கியூ திருமலை லட்டு கவுண்டர் பில்டிங்கில் இருக்குது. போர்டும் வச்சுருப்பாங்க. அங்கே உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி காட்டி உங்களுக்கு இந்த லட்டு தேவைப்பட்டால் 2 50 ரூபாய் லட்டு வாங்கிக்கலாம். அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நடக்கிறதுக்காக நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த 2 நடைவழி பாதைகளும் மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக நடக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதி வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்குது. இதே நீங்கள் காட் ரோட்ஸில் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தற்சமயம் திருமலை மற்றும் திருப்பதியில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கேற்றாற்போல் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 66,530. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 32,478. உண்டியல் காணிக்கை 4.66 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் பக்தர்களினுடைய கியூ சிலா தோரணம் வரைக்கும் நேற்று வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 20 முதல் 24 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 7 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 20 முதல் 24 மணி நேரம் ஆகலாம். இது பக்தர்கள் கூட்டம் அதிகமாகும் பட்சத்திலேயோ குறையும் பட்சத்திலேயோ தரிசன நேரம் குறையவோ கூடவோ வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் திருமலை மற்றும் திருப்பதியில் யாராவது இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணும் பட்சத்தில் அது மற்ற பக்தர்களுக்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.